இவர் டீட்டெயில் தான் நம்ம சாருக்கு கொடுத்தோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஆஃபீஸ் போனேன். ஒரு மன நிறைவு, கூடுதல் வெறி. நான் எதிர்பார்த்தபடியே முதல் கொலை நடந்துருச்சு. இப்போ அவனோட கவனம் எல்லாம் என் மேல. சொல்லுங்க வீரையா. சார், நான் ஃபாலோ பண்ணுற ஆளில் ஒருத்தர் செத்துட்டான் சார். தெரியும். கொலை நடக்கிறதுக்கு முன்னால் அவனை யாராவது ஃபாலோ பண்ணாங்களா? இல்லை சார். என்ன சார் இது? எப்படி சார்? எனக்கு பயமாக இருக்குது சார். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க வீரையா. மற்ற 3 பேரையும் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்க சார். வேறு ஏதாச்சும் ஆபத்துன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அங்கே இருக்க வேண்டாம். புரிஞ்சுதா? ஆ, சரிங்க சார். இந்த நாய்ங்க எப்போதுமே இங்கே தான் சுற்றிட்டு இருக்குமா? டெட் பாடிக்கு ஒன்றும் ஆகலையே? இல்லை சார், லெட்டு மூடி தான் இருந்தது. ஒன்றையும் காணா. ஆ ஆ ஒரு நிமிஷம். என்ன? நீ எப்போதுமே இந்த குப்பையிலேருந்து எடுத்து சாப்பிடுவியா? அட ஏன் சார், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி சார் தெரியுது? முந்தின நாள் ராத்திரி இதில் இருந்து தான் எடுத்து சாப்பிட்டியா? முந்தா நாள் சார், அதை ஏன் சார் கேட்குறீங்க? ஒரு தெய்வம் பிரியாணியை வந்து கொடுத்துட்டு போச்சு சார். எத்தனை மணிக்கு? மணி எல்லாரும் தூங்குனதுக்கு மேலே இருக்கும் சார். செம்ம பசி சார். கரெக்டான டயத்தில் வந்து பிரியாணி கொடுத்தாரு சார். அப்புறம் அந்த நாயெல்லாம் விரட்டி விட்டுட்டு ரோட்டோரமாக போய் ஃபுல் கட்டினேன் சார். அந்த தெய்வம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு? சரியா முகம் தெரில சார். சார், அப்புறம் அந்த லெக் பீஸ் எவ்வளோ பெருசு தெரியுமா சார்? அப்படியே உதிரி உதிரியா அரிசி, என்ன பதமா. அட போங்க சார், நான் எவ்வளோ யோசிச்சாலும் அந்த பிரியாணி தான் சார் ஞாபகம் வருது. நேற்று அவனை யாரும் விசாரிக்கலையா? இல்லை சார். விசாரிச்சிருந்தா அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். பிரியாணியா சார்? ஸோ கில்லர் ஒரு மேல். அப்புறம் என்ன, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இட் இஸ் a copycat killing. காப்பி கேட் கில்லரா? காப்பி கேட்டேன். நான் காப்பி கேட்டுன்றாரு. தெரியல சார், அவனை மாதிரி இன்னொருத்தன் தான் பண்ணுறான்னு எப்படி ஷுவராக சொல்கிறீங்க? இது பழைய ஆள் தான். நான் சொல்லியிருந்தா நீங்கள் பழைய ஃபைல்ஸ்லாம் புரட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. இதை ஒரு புது பார்வையில் பார்க்கணும். இது புது கில்லருங்கிறதுனாலயா? இது அதே ஆள் தான். அவன் தான் செத்துட்டான்ல சார்? வெயிட் பண்ணி பாருங்க, இது அவன் தான். வீரையா சார், நீங்கள் வீட்டில் இல்லைன்னு நினச்சேன். எதுவாக இருந்தாலும் வீட்டில் வந்து பார்க்க வேணாம்னு சொன்னால முதல்ல இங்கேருந்து இதை கிளம்புங்க. போயிடுறேன் சார். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 3 பேரையும் ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ எடுத்துருக்கேன் சார். இப்போ நீங்கள் அவங்க கூட பேசுறது இல்லையோ? ஏன்னா முன்னாடி உங்களை நான் அவங்க கூட பார்த்துருக்கேன். முதல்ல இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் delete பண்ணுங்க. என்ன இங்கே பார்க்க வர வேண்டாம். சொன்ன வேலையை மட்டும் செய்யுங்க. சரிங்க சார். சார், என்ன மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க. அன்னைக்கு நீங்கள் பணம் கொடுத்தப்போ எனக்கு என்ன இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்கிறேன்ல. ஆனால் இப்போ என் பேத்தி படிப்புக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி சார். முட்டாளையா நீ? நன்றி சார். முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. இதோ கிளம்புறேன் சார்.
கிளம்புங்க. சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். போங்கன்னு சொல்கிறேன்ல. இதை வரேன் சார். அந்த பக்கம் போய் ஸ்டார்ட் பண்ணுங்க, போங்க.